வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. உங்களுக்கான பேப்பர் வேல்யூவேஷனில் இருந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் மார்க் பார்க்குறீங்களே, ஸோ அது வரைக்கும் வந்து எப்படி வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து மேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இது தெரியட்டும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ பேப்பர் வேல்யூவேஷன், ஸோ ஆல்ரெடி நான் வந்து 10th பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு வீடியோவும் வந்து லென்த்தாக போகும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை நம்மளுடைய சேனலில் இருக்கும், விசிட் பண்ணி வந்து அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ பேப்பர் வேல்யூவேஷன், ஸோ எல்லோரும் வந்து அந்த பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றது அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதை மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு எக்ஸல்ன்ற ஒரு ஷீட் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து அதில் என்ரோல் பண்ணுவாங்க. வெறும் எக்ஸலில் மட்டும் இல்லை, அது ஃபிசிக்கலான ஒரு பேப்பர்லேயும் வந்து அது என்ரோல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி நான் வந்து பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒன்று சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஜோன்ஸாக பிரித்து ஒவ்வொரு ஜோன்ஸ்லேயும் வந்து பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றது. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை தவிர்த்து அந்த பேப்பரில், அதாவது கொஷின் பேப்பருடைய நம்பர் தான் வந்து அதில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுடைய ஐடென்டிஃபை நம்பராக இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு உங்களுக்கான மார்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து என்டர் பண்ணுவாங்க. இது வந்து பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிட்ட அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து அந்த மார்க் வந்து நம்மளுக்கு 2 டைப்பாக வந்து கிடைச்சிருச்சு. ஒன்று வந்து எக்ஸலில் வந்தக்கூடிய மார்க்கு, இன்னொன்று ஃபிசிக்கலாக எடுத்திருக்கிற மார்க்கு, ஓகேங்களா? ஸோ இந்த 2 மார்க்கையும் திருப்பி வந்து ஒரு டீம் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ராங்காக இருக்கா அப்படின்றது அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, திருப்பி அது ஒரு 3 மெம்பர்ஸ் கிட்ட வந்து அந்த ஒரு மார்க்ஸோட டீட்டெயில் வந்து போகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் பேப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரிஜினல் பேப்பரில் மார்க் வந்து ஒரிஜினல் பேப்பர்லேருந்து எடுத்து வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினல் பேப்பர்லேருந்து திருப்பி வந்து வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் லிஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த 2 டைப் ஆஃப் டேட்டாவையும் ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த ஹேண்டில் பண்ணுற அந்த ஒருத்தருடைய டேட்டாவை திருப்பி இந்த 3 நம்பர்ஸ் கிட்ட இருக்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கூட இதையும் வந்து கனெக்ட் பண்ணுவார். ஸோ இதையும் வந்து கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகுதா, இல்லை ஏதாவது வந்து தப்பாக இருக்கா, இல்லை ஏதாவது ஃபேக் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற செக்கிங் வந்து இதில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, திருப்பி அந்த எக்ஸல் டேட்டா ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸை வந்து திருப்பி வந்து இது கூட வந்து கரெக்ஷன் வந்து பார்ப்பார், ஓகேங்களா? ஸோ இவர் ஒரு பக்கம் வந்து இந்த டீமில் 3 மெம்பர் இருப்பாங்க. அந்த 3 மெம்பரில் இவர் வந்து ஒரிஜினல் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றது செக் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் தென் வந்து இன்னொருத்தர் செகண்டாக இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் அண்ட் தென் டேட்டா ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் கொஷின் பேப்பராக இருக்கான்றது பார்ப்பார். அண்ட் மெயின் திங், ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இன்னொருத்தர் மூணாவது ஆளாக ஒருத்தர் இருப்பார், தேர்ட் பர்சன். ஸோ அவர் வந்து இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்கா, ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகுதா அப்படின்றது அந்த டேட்டா கரெக்ஷனிஸ்டில் 2 டேட்டா வேல்யூஸ்ன்றவர் செக் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ வந்து 3 மெத்தடுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து வந்துடும். இந்த லாஸ்ட்டாக இந்த 2 மெத்தடையும் வச்சு செக் பண்ணுறாருங்க இல்லையா, அவருடைய டேட்டா தான் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் டீமுக்கு வந்து போகும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் டீமுக்கு போயிடுச்சுன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து பேப்பர் வேல்யூ, அதாவது வந்து என் பேப்பரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மேக்ஸ் பேப்பரில் என்கிட்ட ஒரு
85 மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 85 மார்க்ஸ் வந்து இந்த லாஸ்ட்டாக அந்த 3 மெம்பர்ஸில் 3வது மெம்பர் செக் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த மார்க் கரெக்டாக இருக்கும். ஸோ அது அனலைஸ் ஆகிட்ட அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டீமாக இருப்பாங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் டீம்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டு ஃபைனல் டேட்டாவை மட்டும் தான் வச்சுப்பாங்க. மீதி எந்த டேட்டாவும் வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அறிவழகன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் நேம் இருக்காங்க. ஸோ அவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் 10th சொல்கிறேன். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஸோ 5 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்குன்றது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பர்சன் வந்து அந்த டேட்டா ஷீட்டை வச்சு அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. திருப்பி செகண்டாக இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் டீமோட மெம்பர் வந்து அதே ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவை தான் இன்னொரு கம்ப்யூட்டர்கிட்ட வந்து சொல்லுவார். இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது டேட்டாவை வந்து இன்ஜெக்ட் பண்ணுற அந்த பர்சன்கிட்ட சொல்லுவார். திருப்பி இன்னொரு அந்த கம்ப்யூட்டர் டீமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் திருப்பி அந்த டேட்டா ஷீட்டில் இருக்கக்கூடிய அதே டேட்டா அந்த அறிவழகனுடைய மார்க்கை வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கிட்ட வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போது 3 பேர்கிட்டையும் ஒரே ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை 3 பேரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 பேரும் சொல்லும்பொழுது அந்த டேட்டா வந்து லாஸ்ட்டாக வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டுக்கான மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வருவாங்க. அண்ட் தென் வந்து ஃபைனலாக வந்து கம்ப்யூட்டரே வந்து 3த்தையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது அதுவே ரெகக்னைஸ் பண்ணி ஸோ ஏதாவது சேஞ்ச் இருக்குது இதில் வந்து ஆல்ரெடி ஏபிசின்னு இருக்குது. ஏபிசியில் 3மே வந்து நம்ம அறிவழகனுக்கான அந்த எக்ஸாம் மார்க்கை வந்து கொடுத்துருக்கோம். பட் இதில் ஏதாவது மிஸ்டேக் இப்போ வந்து நான் ஏல வந்து சோஷியலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் 50 மார்க் போட்டேன், பியில் வந்து 55 போட்டேன், இல்லை நான் திருப்பி சியில் வந்து 50 போட்டேன் அப்படின்னா திருப்பி அது வந்து இதில் வந்து தப்பாக இருக்குது, இது 3மே மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்றது காமிக்கும். திருப்பி அவங்களுடைய டேட்டா எடுத்து திருப்பி வந்து அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது ப்ராசஸ் முடிஞ்சிட்ட அப்புறமா தான் உங்களுக்கான ஃபைனலான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க. ஸோ விடும்பொழுது சர்வரே ஓவராக கிராக் ஆகும். ஸோ ஏன்னா சடன் டைமில் வந்து நிறைய பேர் வந்து அதை என்ரோல் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா தான் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அண்ட் தென் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்ணா. இது போன்ற நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ சம்மர் டைம் இருக்குது. ஸோ வெயிலில் நிறையா சுற்றாதீங்க, நல்லா வந்து குளிர்ச்சியான பொருட்கள்லாம் வந்து சாப்பிட எடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. பை கண்ணா. லவ் யூ டு ஆல்.